இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம்னா அகேவ் அப்படின்ற ஒரு செடி தான். முள்ளுக்கத்தாழை அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. அதில் வந்து 200 வெரைட்டியில் 30 வெரைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உணவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது சாராயம் தயாரிக்க பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஒரு 30 வெரைட்டி தான். இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அகேவ் பொட்டாட்டம் அப்படின்ற வெரைட்டி மெக்சிகோ தாயகமாக கொண்டது. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு முள்ளுக்கத்தாழை வெரைட்டி தான். நிறையா வேலி ஓரங்களில் வறட்சியான பகுதியில் வளரக்கூடியது. இந்த அகேவ் பொட்டாட்டம் அப்படின்ற வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா மேசக்கல் அப்படின்ற ஒரு வகையான சாராயம் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளுக்கத்தாழை மெயினாக வந்து எதுக்கு பயிரிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா டக்கீலா அப்படின்ற கூடிய லிக்விட் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த டக்கீலா அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ப்ளூ க்ரீன் அகேவ் சொல்லக்கூடிய இந்த ஏனக்கத்தாழைலேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த ஏனக்கத்தாழை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய வெரைட்டி. இது கிட்டத்தட்ட 10 அடி ஹைட்டுக்கு வளரக்கூடியது. இதுலேருந்து ஒரு ஷூட் வந்து பூக்கள் பூத்து அந்த செடி வந்து அழிஞ்சு போயிடும், அதாவது செத்து போயிடும். அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ஹைட்டு வளரக்கூடியது. ரொம்ப ஒரு பெரிய மேசிவான ஒரு வெரைட்டி இது. நம்ம எப்படி பனங்க மரத்துலேருந்து கல் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்மெண்டட் ட்ரிங்க் ஒன்று எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டக்கீலா எப்படி எடுப்பாங்கன்னா இந்த அகேவை வந்து வெட்டி இந்த துண்டு துண்டாக ஆக்கி பூமிக்கு அடியில் போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபர்மெண்ட் பண்ணி டிஸ்டில் பண்ணுவாங்க. அந்த டக்கீலா ரொம்ப அதிக ஆல்கஹால் கொண்ட ஒரு லிக்யூர் அது. அது மாதிரி நம்ம இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வேச்சு சாப்பிட்ருக்காங்க.